பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தொடர்ந்து தேசிய கல்விக் கொள்கையை வலியுறுத்தி வருகிறோம். நான்லாம் தொடர்ந்து வருஷ கணக்கில் சொல்லிட்டு இருக்கேன். அதனுடைய முக்கியத்துவம் இங்க யாருக்கும் புரிந்ததாக தெரியவில்லை. ஊடகங்களும் அதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதாக தெரியவில்லை. நீங்க பாருங்க, வெள்ளை அறிக்கை வெளியிடுறாரு நிதியமைச்சர். தமிழ் எழுத படிக்க தெரியல சார். தமிழ் எழுத படிக்க தெரியல அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு அவமானகரமான விஷயமா இல்லை, ரொம்ப சாதாரணமான விஷயமா போச்சு, பெருமைக்குரிய விஷயமா போச்சு. தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அவரு படிக்காதவரா இல்லை ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவரான்னு பார்த்தா இல்லை, MBA வரைக்கும் படிச்சிருக்காரு, ஒரு காலேஜோடைய கரஸ்பாண்டன்ட், இன்றைக்கு நிதியமைச்சராக இருக்காரு. ஆனால் தமிழ் எழுத படிக்க தெரியல. உங்களுக்கு நினைவில் இருக்கலாம், முன்னாடி நிதியமைச்சராக இருந்தார் PTR பழனிவேல் தியாகராஜன். அவருக்கும் தமிழ் எழுத படிக்க தெரியாது, தத்தி தத்தி தான் தமிழ் படிப்பார். அப்போ தமிழகத்துல தமிழை ஒரு மொழியாக கூட தேர்வு செய்யாமல் டிகிரி வரைக்கும் PhD வரைக்கும் படிச்சுட்டு வர முடியுன்ற ஒரு நிலைமை இருக்கு. இன்னைக்கு 10 குழந்தைகள்ல ஒரு 4 குழந்தைங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல. செய்தித்தாள் படிக்க முடியாது, தினமலர் தினத்தந்தி படிக்க முடியாது. அவங்களால எப்படி திருக்குறள் படிக்க முடியும், சங்க இலக்கியங்களை எப்படி படிக்க முடியும், தமிழ் வாழ்வியல், தமிழ் பண்பாடு, தமிழர் நாகரிகம், தமிழ் இலக்கியம் என்பது அடுத்த தலைமுறைக்கு எப்படி எடுத்து செல்லப்பட முடியும்? இதற்கெல்லாம் ஒரு நல்வாய்ப்பாக தேசிய கல்விக் கொள்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுல 3 மொழி, அதனால நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்றாங்க. 3 மொழியில ஒரு மொழி திணிக்கப்படுகிறதுன்னு சொன்னா தமிழ் மொழி மட்டும்தான் தேசிய கல்விக் கொள்கையில திணிக்கப்படுது. அதுல இந்தியோ சமஸ்கிருதமோ வேற எந்த மொழியும் திணிக்கப்படாது, தமிழ் கட்டாயமாக சொல்லப்படுகிறது. ஆங்கிலம் ஒரு மொழி, தமிழ் ஒரு மொழி, 3வதாக எந்த மொழியை வேணாலும் நீங்க தேர்ந்தெடுத்து படித்துக் கொள்ளலாம். தெலுங்கு, மலையாளம், கன்னடம், எந்த மொழியை வேணா தேர்வு செய்து படித்துக் கொள்ளலாம். அப்படி இருக்கும் பொழுது அதை நாம ஏன் எதிர்க்கணும்? இன்றைக்கு SSA ஸ்கீம்ல 3300 கோடி ரூபாய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அதை வாங்கி அது எதுக்காக தராரு? அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக தராரு. அதை வாங்கி அரசு பள்ளிகளை மேம்படுத்த மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்க. திமுகவும் அடம்பிடிக்கிறாங்க, தாவேக்காவும் அடம்பிடிக்கிறாங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் டெல்லியில போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசுறாரு, எனக்கு 3300 கோடி தாங்க, ஆனா நாங்க SSAவை ஏத்துக்க மாட்டோம். என்ன கொடுமை சார் இது? நீங்க ஆந்திராவில் போய் பாருங்க, 885 அரசு பள்ளிகள் தேசிய கல்விக் கொள்கையில SSA ஸ்கீம்ல மேம்படுத்தப்பட்டிருக்காங்க. பிரைவேட் ஸ்கூலெல்லாம் விட பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. இன்றைக்கு தமிழகத்தில் 1000 பள்ளிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கும். அந்த நல்ல வாய்ப்பை நாம் இழந்து விட்டோம். இன்றைக்கு தமிழகத்துல காசு இருக்கிறவங்க 6 சப்ஜெக்ட் படிப்பாங்க, 3 மொழி படிப்பாங்க. காசு இல்லாத அரசு பள்ளி மாணவன் 5 மொழி படிப்பான். எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை பாரு, எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை பாரு. இன்னைக்கு இதெல்லாம் நம்ம கேள்வி எழுப்பணும். எதற்காக 3 மொழி கொள்கையை எதிர்க்கணும்? தேசிய கல்விக் கொள்கையை எதற்காக எதிர்க்கணும்? அண்ணாதுரை எதிர்த்தாருன்னா இப்ப இந்தியை திணிச்சாங்க, அதனால எதிர்த்தார். இப்ப திணிப்பே இல்லை, தமிழ் மொழி தான் அங்க திணிக்கப்படுகிறது. ஏன் நம்ம எதிர்க்கணும்? தமிழ் மொழி வாழ்வதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரே வாய்ப்பு தேசிய கல்விக் கொள்கை. தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டால் தான் பிரைவேட் ஸ்கூல் மாணவனும் தமிழை கம்பல்சரி படிப்பான். இன்னைக்கு நிதியமைச்சர்லாம் தத்தி தடுமாறுறாரு பாருங்க தமிழை படிக்கிறதுக்கு. அது மாதிரி ஒரு நிலைமை ஏற்படாம இருக்கணும், அந்த நிலைமை தொடராம இருக்கணும்னா பாரத பிரதமருடைய SSA ஸ்கீமையும் தேசிய கல்விக் கொள்கையையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதையும் இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். நீட் தேர்வுனால இப்ப சமீபத்துல 2 பெண்கள் சூசைட் பண்ணிட்டாங்க. நீட் தேர்வு வேணான்னு சொல்லிட்டு அத்தனை அரசியல் கட்சிகளும் வலியுறுத்திருப்ப அந்த கொள்கை, மும்மொழி கொள்கையை பத்தி நீங்க சொல்றீங்க. ஏன் நீட் தேர்வை வேண்டான்னு சொல்லி சொல்றப்ப அதை கொண்டு வந்து மறுபடியும் நீட் தேர்வு வேணான்னு யாருங்க சொல்றீங்க? எதுக்காக சொல்றீங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நீட் தேர்வு இதனால வேணாம் சார். நாங்க நீட் தேர்வு பாக்குறோம். நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் இருளர் குடியிருப்புல ஒரு சகோதரி டாக்டர் ஆனதை பாக்குறோம். நீட் தேர்வுன்னு ஒரு தேர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் குரோம்பேட்டையில மொட்டை மாடியில ஒரு கீத்துக்கோட்டாவில், அந்த கீத்துக்கோட்டால கூட வாடகைக்கு இருக்கிற ஒரு பையன் மருத்துவர் ஆகிற கனவை நாங்க பாக்குறோம். நீட் தேர்வுன்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் அரசு பள்ளியிலிருந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியுடைய வாயிலை தொட முடிஞ்சதை நாங்க பாக்குறோம். எதற்காக நீட் வேணாம்? செங்கல் சூளையில செங்கல் அறுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கூலி தொழிலாளி, ஒரு தாயுடைய மகன், ஒரு மாற்றுத்திறனாளி இன்னைக்கு டாக்டர் ஆக போறேன்னு சொல்லி மீடியாவில் பேட்டி கொடுக்கறத நம்ம பாக்குறோம். காவல்துறையில கான்ஸ்டபிள் சார், கடைசி கட்டமாக இருக்கிற கான்ஸ்டபிள், அவ்வளவு வேலை இருக்கும். ஒரு CM கிராஸ் ஆகிறாருன்னா 8 மணி நேரம் துப்பாக்கி பிடிச்சி நிக்கணும்.
அவருக்கு கிடைக்கிற அந்த சொச்ச நேரத்துல அவர் படிச்சு இன்றைக்கு நான் நீட்டில் பாஸ் ஆகி நான் டாக்டர் ஆக போறேன், நான் மெடிக்கல் காலேஜில் சேர போறேன்றாரு. சைலேந்திர பாபு போய் அவரை பார்க்குறாரு. இந்த காட்சிகளை எல்லாம் நாம் நீட்டுன்னு ஒரு பரீட்சை வந்ததற்கு அப்புறம் தானே பார்த்தோம். அனிதான்ற ஒரு தங்கை தற்கொலை செய்து இறந்துட்டாங்க. ஆனா அதற்கு பிறகு நூற்றுக்கணக்கான அனிதாக்கள் மருத்துவக் கல்லூரிக்கு சென்றார்களா இல்லையா? இன்றைக்கு நீட்டு படிக்கிற மாணவர்களுக்கு சூசைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பொது புத்தி ஊடகங்கள் அரசியல் கட்சிகள் தானே திணிக்குது. சூசைட் அப்படிங்கிறதுனால ஒரு தேர்வு நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் 10th சூசைட் நடக்குது, 12th சூசைட் நடக்குது. அப்ப சூசைட் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த மாணவர்களுக்கு எப்படி கவுன்சிலிங் கொடுக்கணும் தான் நம்ம சொல்லணுமே ஒழிய நூற்றுக்கணக்கான ஏழை மாணவர்களுக்கு வருடந்தோறும் பலனை அளிக்கிற நீட் தேர்வை ஏன் நிறுத்தணும்? நீட்டு கெட்டதுன்னு எல்லாரும் சொல்லிட்டா நீட்டு கெட்டதாயிடுமா? வருஷம் நீட் தேர்வு முடிவுகள் வரும்பொழுதெல்லாம் இந்த மாதிரி அடிமட்ட ஒரு இடத்துல இருக்கிறவங்க, ஒரு மலைவாழ் மக்கள், ஒரு பழங்குடியினர், ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கவங்க, அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ கல்லூரியினுடைய வாயிலை அடைகிற செய்தியை நாம தினசரி பார்க்கும் பொழுது, வருடம் பார்க்கும்போது ஏன் நீட் தேர்வு வேணாம்னு சொல்லணும்? நீட் தேர்வு வேணான்றதுக்கு காரணம் சொல்லுங்க. அப்புறமா நம்மளாம் நாங்களும் கூட சேர்ந்து போராடுறோம். ஆனா நல்ல விஷயத்தை நிறுத்துறதுக்கு எங்கள்கிட்ட துணை கேட்காது. தனியார் பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா போன ஆட்சியில லஞ்சம் கொடுத்தோம் அப்படின்னு தனியார் சங்க கூட்டம் கேட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியில லஞ்சம்லாம் இல்ல, நாங்க எல்லாமே கரெக்டா இருக்கு, சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இதே அரசு கவர்மெண்ட் நிர்ணயிச்ச பணத்தை தான் கட்டணும்ன்றாங்க. எந்த பள்ளி முன்னாடி பிளக்ஸ் வைக்கணும், அதை ஆர்டர் படி பண்ணணும்னு இருக்காங்க. எந்த பிரைவேட் பள்ளியும் வைக்கான தமிழகத்தில் கல்வி கொள்ளைகளை தடுப்பதற்காக தனியாக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. சட்டம் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா அந்த சட்டம் முறையாக அமல்படுத்தப்பட்டதா என்று கேட்டால் அமல்படுத்தப்படவில்லை. இன்றைக்கு தனியார் பள்ளிகள் மாணவர்களை தனியார் பள்ளிகளில் சேர்த்துட்டு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஜூன் மாதம் வந்துச்சுன்னா இந்த பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு பையனுக்கு குறைந்தபட்சம் 1 லட்ச ரூபா தனியார் பள்ளிகள். ஆனால் ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் SSAவில் அரசு பள்ளிகளை 3300 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் கொடுத்து நீங்கள் அரசு பள்ளிகளை தரம் உயர்த்துங்கன்னு சொன்னால் அதையும் மாநில அரசு வேணாங்க. ஒரு பக்கம் தனியார் பள்ளிகள் அடிக்கிற கொள்ளைகளையும் கேட்க மாட்டேது. சாதாரண நடுத்தர வர்க்கத்தினர் இன்றைக்கு கல்வி கட்டணங்களை கட்ட முடியாமல் அவ்வளவு சித்திரவதைக்கு ஆள்படுறாங்க. அரசு பள்ளிக்கு போலான்னு பார்த்தா அங்கே தரமான கல்வி இல்லை. அரசு பள்ளியில தரமான கல்வியை ஏற்படுத்துவதற்காகத்தான் தேசிய கல்விக் கொள்கையில SSA ஸ்கீம் இருக்கு. நீங்க தயவு செஞ்சு PM ஸ்ரீ திட்டத்தை போய் நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. PM ஸ்ரீ திட்டத்துல மேம்படுத்தப்பட்ட பள்ளிகள் உத்தரப்பிரதேசத்துல 1000க்கும் மேற்பட்ட பள்ளிகள், நம்ம பக்கத்து ஸ்டேட் ஆந்திராவில் 885 பள்ளிகள். நாம சொல்ற பிரைவேட் ஸ்கூல்ஸை விட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பல மடங்கு அழகா இருக்கு. அப்போ நம்முடைய 1000 பள்ளிகள் தமிழ்நாட்டில் இந்நேரம் மேம்படுத்தப்பட்டிருக்கோம். வருஷம் நூற்றுக்கணக்கான பள்ளிகள் பலனடைந்திருக்கும். அதை நம்ம வேணான்றோம். ஒரு பக்கம் பார்த்தா தனியார் பள்ளிகளுடைய கட்டண கொள்ளைகளை நீங்க பேனர் அடிச்சு வெளில ஓட்டுங்கன்னு நிதியமைச்சர் கல்வி அமைச்சர் சொல்றாரு. எந்த பள்ளிக்கூடத்திலையும் அதை ஃபாலோ பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல. ஆகையால இதற்கு ஒரு முடிவு கட்டியாக வேண்டும். கல்வியும் மருத்துவமும், தரமான கல்வியும் தரமான மருத்துவமும் எல்லோருக்கும் இலவசமாக கிடைக்கணும். இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு பணம் கட்டிய பெற்றோர்கள் கடங்காரங்களா போயிடுறாங்க சார். வருஷத்துக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, 2 லட்சம் சர்வ சாதாரணமா 2 லட்சம் ரூபா. ஒரு 10 வருஷம் 12 வருஷம் ஒரு பையனை படிக்க வைக்கிறாங்கன்னா அது 2 பசங்க இருந்தாங்கன்னா அவங்கள படிக்க வைக்கிற காசை மிச்சம் பண்ணா வீடு கட்டிடுவாங்க. நீங்க பல குடும்பங்களால வீடு கட்ட முடியாம வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கு காரணமே பிரைவேட் ஸ்கூல்ல பசங்க படிக்கிறது தான். ஆக அந்த கட்டண கொள்ளைகளை தடுக்க வேண்டும். அரசு பள்ளிகளை மேம்படுத்துகிற PM ஸ்ரீ திட்டத்தை இவர்கள் அனுமதிக்க வேண்டும். தனியார் பள்ளிகள் அரசுடைமையாக்கிட்டா அந்த மாதிரி பிரச்சனை குறையுது. அரசுடைமையாக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இல்லை சார். நான் நடக்கிற கதைக்கு பேசிட்டு இருக்கேன், நீங்க போகாத ஊருக்கு போய் சொல்லிட்டு இருக்கீங்க. அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு PM ஸ்ரீ திட்டத்துல கோடிக்கணக்கான நிதியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுக்குறாரு சார். அதை வாங்கி நம்ம அரசு பள்ளிகளை மேம்படுத்துவோம்னு சொன்னா அதை விட்டுறீங்க. கட்டண கொள்ளைகளை தடுக்கிறதுக்கு நீ கல்வி அமைச்சர் முறையாக சட்டங்களை அமல்படுத்தணும். ஆல்ரெடி ஃபீ ஆக்ட் இருக்கு தமிழ்நாட்டில், அதை முறைப்படுத்தணும்னா அதை விட்டுறீங்க. நீங்க அரசுடைமைப்படுத்தினா அது ஏது சட்டத்தில் இடம் இருக்கு? நம்ம கம்யூனிஸ்ட் கண்ட்ரியா இது? அதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது. பிரைவேட் ட்ரஸ்ட்டை நீங்க நினைச்சாப்புல நீங்க ஒரு ஆக்டை போட்டு அரசுடைமை ஆக்க முடியாது. அரசுடைமை ஆக்கினா என்ன ஆகும்? அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி ஆயிடும். அப்புறம் அதுலயும் போய் சேர்க்க மாட்டோம். அதான் நடக்க போகுது. என்ன சொல்யூஷன்? அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகள் அளவுக்கு தரம் உயர்த்தப்படணுன்றது தீர்வா? தனியார் பள்ளிகளும் அரசுடைமையாக்கப்படணுன்றது தீர்வா?
நாங்க என்ன தீர்வு முன் வைக்கிறோம்? அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகளை விட பல மடங்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்லாம் அதிகம் பண்ணி தரோன்றோம். பிஎம்சி ஸ்கூலுங்கிறது அதுதான். ஆந்திராவில் போய் பாருங்க, 885 ஸ்கூல் அப்கிரேட் பண்ணிட்டான் அரசு பள்ளிகள். நம்ம அரசு பள்ளிகள் நம்ம வரி பணம் தானே அதில் இருக்கு, அதை நம்ம பயன்படுத்தணும்ல. அதுதான் நாங்கள் கேட்குறோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இன்னைக்கு திமுக கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட இணையதாக சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக தமிழக பாஜகவினுடைய மூத்த தலைவர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் சமூக வலைதள பக்கத்தில் ஒரு கருத்து வெளியிட்டிருக்காரு. பாம்புக்கு பால் வார்த்ததை போல எவ்வளவுதான் சொல்றது, அதாவது எவ்வளவுதான் இந்துக்கு எதிராக பேசினாலும் திமுக இந்து கட்சி விட்டு தர முடியவில்லையே. திமுக இந்து கட்சி? ஆமா, இந்துவுக்கு எதிராக எவ்வளவு பேசினாலும் திமுக இந்து கட்சி தான், எங்கள் இனம் தான், விட்டு தர முடியவில்லை அப்படின்னு சமூக வலைதளம். இல்ல தெரியல, நான் பதிவு பார்க்கல. மாநில தலைவர் எப்ப சார் மாற்றம்? இல்ல எனக்கு புரியல. திடீர்னு இப்படிலாம் கேள்வி கேட்டீங்கன்னா நான் என்னத்த சொல்றேன்? பேச்சு அடிபட்டு மாநில தலைவர் இல்லை, ஏதாவது நீங்க பிஜேபி பத்தி ஏதாவது பேச்சு அடிபட்டுட்டே தான் இருக்கும். ஏன்னா பிஜேபி பத்தி தான் உங்களுக்கு பேச்சே. ஏன்னா எங்களை பத்தி பேசினாதான் நல்லா இருக்கு, சுவாரஸ்யமா இருக்கு. அதான் சார், உண்மையிலே எப்பயுமே பிஜேபி பத்தி பேசினாதான் ட்ரெண்ட் ஆகுது, தம்ப்நெயில்ல போட்டாதான் ஓடுது, பிரேக்கிங் நியூஸ் போட்டாதான் ஓடுது. அதை பத்தி என்ன சொல்றது? அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில தலைவராக இருந்தாரு, இப்ப கட்சி விட்டு வெளில போயிட்டாரு, ஒரு தனியா ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. வேற என்ன சொல்றேன்? இல்லைங்க, நானு ராணிப்பேட்டையில 45 நிமிஷம் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. 45 நிமிஷத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் பேசினேன். இந்த ஏரி குளங்களை தூர் வாரன்ற பேர்ல எல்லாருக்கும் அனுமதி கொடுத்து 12 அடி 15 அடி பல்ல வெட்டுறாங்க, விவசாயிகளுக்கு பாதிப்பு, கடன் தள்ளுபடின்னு சொல்லி அதை பண்ணல, கரண்ட் கட்டு பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, எல்லாத்தையும் பேசணும். ஒண்ணுமே வரலைங்க. அது ஒரு 30 செகண்டு வீத லீடர்ஸ் பத்தி ஒரு கேள்வி கேட்டாங்க, அது பதில் சொன்னா அது மட்டும்தான் வருது. அப்போ தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சி திமுகவினுடைய தொடர்ச்சியாக தமிழக மண்ணில் ஆண்டுகிட்டு இருக்கு. அதை பத்தி இப்போ இந்த தாவேக ஆட்சி அமைந்ததுல இருந்து தாவேகாவுக்கு எதிராக போராட்டம் பண்ண ஒரே கட்சி எது? பிஜேபி. அப்ப நீங்க அதெல்லாம் போட மாட்டீங்க, அதை நாங்க பேசுறதையும் சொல்ல மாட்டீங்க, நாங்க மக்கள் பிரச்சனையா குறை கொடுன்னு பேச மாட்டீங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்தாருங்க. யாரு? பிரதமர்கிட்டையும் அமித்ஷாட்டையும் அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு. ஆசீர்வாதம் வாங்கினாரா? நீங்க பாத்தீங்களா? செய்திகள் வந்தாரு. என்னென்னோ நீங்களும் சொல்றீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியல. இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி திமுகவினுடைய கோர ஆட்சியினுடைய நீட்சியாக இருக்கிறது. இதற்கு எதிராக நாங்கள் மட்டும்தான் களத்துல போராடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாநில தலைவராக இருந்த ஒருவர் தனியா கட்சி விட்டு போறாங்க, ஒரு அமைப்புக்கு போறாங்க, ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னா கண்டிப்பா 4 பேர் போவாங்க. ஆனால் இது சித்தாந்தத்தில் அடிப்படையில் அமைந்திருக்கிற ஒரு கட்சி. நான் தான் சொன்னேன், பாரத் மாதா கி ஜெய் என்கிற ஒரு கோஷத்தை மனதிலிருந்து போட்ட ஒருவரால வேறொரு அமைப்பில் இருக்க முடியாது. ஏன்னா இது இந்திய தத்துவம் சார்ந்தது, இது தேசியம் சார்ந்தது. திருப்பூர் குமரன் அவர் வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராடுறாரு, கையில தேசிய கொடியை வச்சிருக்காரு, தடியடிப்பட்டு இறக்குற நேரத்துல இந்த கையில இருந்த தேசிய கொடியை விடலை. அவருடைய உதடுகள் பாரத் மாதா கி ஜெய் என்று உச்சரித்துக் கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு திருப்பூர் குமரனுடைய உணர்வு தான் ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சிக்காரனுடைய உணர்வு. தேசியம் இல்லாத இடத்தில், இந்திய தத்துவம் பேசப்படாத இடத்தில், பாரத மாதா தெய்வமாக கும்பிடப்படாத ஒரு இடத்தில் பிஜேபியால இருக்க முடியாது, பிஜேபிக்காரங்களால இருக்க முடியாது. பிஜேபிக்காரங்களால இங்க மட்டும்தான் இருக்க முடியுது, மற்றும் ஒரு அரசியல் கட்சி கிடையாது. இது சித்தாந்த கூட்டம், இது ஒரு கொள்கை கூட்டம். நாங்க ஒரு கொள்கைக்காக பயணித்துக்கிட்டு இருக்கோம். ஆகையால பிஜேபி என்கிற ஒரு கட்சி அது எங்களுடைய தத்துவத்துல, எங்களுடைய பயணத்துல நாங்க மாட்டுக்கு பயணப்பட்டு இருக்கோம் சார். பாரத் மாதா ஜெய் அப்படிங்கிற அந்த முழக்கத்தை இதுக்கு முன்னாடி சுதந்திர போராட்ட காலத்துல காங்கிரஸ்காரங்களும் எழுப்பி இருக்கிறாங்க. பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிற முழக்கம் ஒரு தனிப்பட்ட பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு மட்டுமே அதை அடையாளப்படுத்த முடியுமா? இல்லைங்க, நீங்க சொல்ல மாட்டீங்க. மற்ற கட்சிகள் நீங்க இல்லைங்க, நீங்க யாருமே பாரத் மாதா கி ஜெய் சொல்ல மாட்டீங்க. நாங்க சொன்னா ஏங்க அது உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமாங்க, நாங்க சொன்னோமா எங்களுக்கு மட்டும் தான் சொந்தோன்னு? இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் தான் சொல்லணும். நீங்க இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சியும் எடுத்து வச்சுக்கோங்க, அப்படியே லைன்ல வாங்க. யார் இந்திய தேசத்தினுடைய சொந்த அரசியல் தத்துவத்துல பயணிக்கிற கட்சி? கம்யூனிஸ்ட் ஃபாரின் ஐடியாலஜி, காங்கிரஸ் ஃபேபியன் சோசியலிசம்ங்கிற ஃபாரின் ஐடியாலஜி,
திராவிடம் காயின், அந்த திராவிடங்கிற வார்த்தையை அரசியல் தத்துவமா காயின் பண்ணதே கார்டுவலுங்கிற வெள்ளைக்காரன். எந்த கட்சி இந்த தேசத்துக்குன்னு ஒரு சொந்த ஒரு அரசியல் தத்துவம் இருக்குமா? இருக்காது. உலகத்தினுடைய முதல் அரசை அமைத்தவங்க நம்ம, உலகத்தினுடைய முதல் அணையை கட்டினவங்க நம்ம. நமக்குன்னு ஒரு அரசியல் தத்துவம் இருக்கும்ல. மனுநீதி சோழனுக்குன்னு ஒரு அரசியல் தத்துவம் இருக்குல்ல. நம்முடைய இந்திய மன்னர்கள், நம்முடைய இந்திய நாகரிகம், நம்முடைய இந்திய பண்பாடு, நமக்குன்னு ஒரு அரசியல் தத்துவம் இருக்கும்ல. இந்த அரசியல் தத்துவத்தை பேசுகிற, அந்த அரசியல் தத்துவத்தில் பயணிக்கிற ஒரு கட்சி காட்டுங்க, பாஜகவை தவிர. எல்லாம் ஃபாரின் ஐடியாலஜி. யாராவது ஒருத்தர் கேட்டாங்களா, சார் எதுக்கு இந்தியர்களுக்கு எதுக்கு சார் வந்து ஃபாரின்காரன் வந்து ஐடியாலஜி சொல்லி தரணும், பொலிட்டிக்கல் ஐடியாலஜி? அப்போ எல்லா அரசியல் கட்சிகளுமே ஃபாரின் பொலிட்டிக்கல் ஐடியாலஜில பயணிக்குதுன்னு சொல்லும்போது அவங்க கிட்ட எப்படி நீங்க வந்து பாரத் மாதா கி ஜெய் எதிர்பார்க்க முடியும்? சொல்ல மாட்டீங்களா சார்? நாங்க சொல்லும் போது ஏங்க உங்களுக்கு மட்டும் தான் சொந்தமா இருக்கு, உங்களுக்கு தாங்க சொந்தம், சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? யாருமே தேசியம் பேச மாட்டீங்க. தேசியம் நாங்க பேசினா ஏங்க உங்களுக்கு மட்டும் தான் சொந்தமான்னு கேக்குறீங்க. 100%ங்க. நாங்க என்னங்க சொல்றோம், எல்லா கட்சிகளுமே இந்திய தத்துவத்துக்குள்ள வாங்கன்ற. எதுக்கு ஃபாரின் ஐடியாலஜில போய் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறோம். நம்மளுடைய இந்துத்துவம்னா என்ன? இந்திய தத்துவம் சுருக்குனீங்கன்னா இந்துத்துவம், அதுல வாங்கன்றோம். எல்லா கட்சியும் இந்த ஐடியாலஜிக்குள்ள வாங்கன்றோம். நாங்க என்ன சொல்றோம், இவ்வளவு நாளா புரியலையா? இதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். எல்லாரும் பாரத் மாதா கி ஜெய் சொல்லுங்க, எல்லாரும் வந்தே மாதரம் சொல்லுங்க, எல்லாரும் ஜெய்ஹிந்த் சொல்லுங்க. இப்ப வந்தே மாதரம் பாடுறதுல என்ன சார் பிரச்சனை? மகாகவி பாரதி பாடலே ஆரிய பூமியில் நாரியரும் நர சூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம். வந்தே போயினும் நொந்தே மாயினும் நம் தேசத்தவர் ஒவ்வொன்றே சொல்லுவது வந்தே மாதரம். மகாகவி பாரதி பாடினார் இல்லையா? நீ வந்தே மாதரம் பாடல் பாடுறதுக்கு எல்லாம் குதிக்கிறாங்க. நீ அவங்கள்ட்ட போய் சொல்லணும்ல, சார் வந்தே மாதரங்கிறது சார் பிஜேபி மட்டும் சொன்னால சார், அது எல்லாருக்கும் சொந்தம் சார், அதனாலதான் சார் பிஜேபி எல்லாரையும் பாட சொல்லுது. சொல்லணுமா இல்லையா சார்? அதுதான் நாங்க சொல்றோம். நாங்க எங்களுடைய தத்துவத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தேசியம் என்பது எங்களுடைய தத்துவம். தமிழ் ஒரு கண், தேசியம் ஒரு கண். இதுதான் பாஜக. நேற்று முன்தினம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், முன்னாள் தெலுங்கானா ஆளுநர், ஒரு யூடியூப் சேனல் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஃபெயிலியர் பர்சன் சொல்லிக்கிறாங்க. அது தொடர்பாக சமூக வலைதளத்தில் ஒரு விவாத போர் நடந்திருக்கு. இது மாதிரி நாகரிகமற்ற அரசியல் அது பார்க்கப்படுது. அதை பத்தி உங்களுடைய கருத்து? இல்லை, நான் இது கொஞ்சம் இது இப்படியே போயிட்டு இருந்தா சரியில்லை சார். நீங்க பாஜக களத்துல 1000 விஷயம் பண்ணுது. பாஜக தொடர்ந்து ஆளுகிற அரசு மக்களுக்கு எதிராக செய்கிற எல்லா கொடூரங்களுக்கும் கோரங்களுக்கும் எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்க. திமுக இருந்த போதும் சரி, இன்னைக்கு தாவேகா இருக்கும் போதும் சரி. இதே எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் தமிழிசேகா அவர்கள் தொடர்ந்து பல விஷயங்களை குரல் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா நீங்க அவங்க பேசுன ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து அதை மட்டும் பூதாகரமாகறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து அவங்க விமர்சிக்கப்படுறாங்க. அந்த தொடர்ந்து விமர்சிக்கப்படுறதனுடைய விளைவுகள்ல அவங்க ஒரு சில விஷயங்கள் பேசுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராணிப்பேட்டையில் நான் 45 நிமிஷம் பிரஸ் மீட் கொடுக்குறேன். இந்த 30 செகண்ட் மட்டும் தான் நீங்க எடுத்து போடுறீங்க. அப்போ பாஜக என்கிற ஒரு கட்சி அது பயணிக்கிற அரசியல் தத்துவத்தை பத்தி நீங்க செய்தியாக்க மாட்டீங்க. அது பேசுகிற மக்கள் பிரச்சனைகளுக்கு பத்தி நீங்க செய்தியாக்க மாட்டீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டீங்க. இதுதான் சார் சுவாரஸ்யமா இருக்குன்னு இதுக்குள்ளேயே போயிட்டு இருந்தா இது என்னைக்குதான் அதுக்கு ஒரு எண்டே இல்லையா? அது மட்டும்தான் இப்ப தேசிய நலன் சார்ந்த, மாநில நலன் சார்ந்த முக்கியமா தெரியுதா? மேகதாதுல அணை கட்டிட்டு இருக்கான் சார். இவங்க காங்கிரஸ்ல 2 பேருக்கு மினிஸ்டர் கொடுத்து வச்சிருக்காங்க ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசாங்கத்துல. நாம எல்லாரும் ஒரு குரலாக ஒன்று கூடி அந்த மினிஸ்ட்ரில இருந்து 2 பேரை கழுத்து பூச்சி வெளில துரத்துங்க, இல்லைன்னா மேகதாது அணையை நிப்பாட்ட சொல்லுங்கன்னு நம்ம சொல்லணுமா இல்லையா? காங்கிரஸ்காரங்க என்னைக்கா கனவு கண்டிருப்பாங்களா தமிழ்நாட்டில் நாங்கள் மினிஸ்ட்ரியில் வருவோன்னு? இன்னைக்கு ஜோசப் விஜய் அவர்களால் தானே மினிஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. இது முக்கியமா? இது முக்கியமா? எது செய்தி? எதனால மக்களுக்கு புண்ணியம் இருக்கிறது? ஒரு கட்சியில இருந்து போறாங்க, அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் வந்து தொடர்ந்து விமர்சிச்சுட்டே இருக்காங்க. அவங்க ஒரு பெண் தலைவர், அவங்களோட வயசு என்ன, அவங்களுடைய சீனியாரிட்டி என்ன, அவங்களுக்கு மனது புண்படாதா? யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் ஹியூமானிட்டியா யோசிச்சு பாருங்க. சமூக வலைதளத்துல அவ்வளோ வந்து தொடர்ந்து விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க அதை வந்து அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய பேட்டிகள்லாம் அவங்க வெளிப்படுத்துறாங்க. அப்போ இது அது இப்ப நீங்க போற போக்குல கண்டிக்கத்தக்கது. ஒரு மனிதனா இருந்து யோசிச்சு பாருங்க. அவங்கள வந்து அவங்கள வந்து உங்க சகோதரி இடத்துல வச்சு பாருங்க.
தொடர்ந்து ஒருத்தவங்களை வந்து டார்கெட் பண்ணிட்டே இருந்தா அது எந்த விதத்துல நியாயம்? அவங்க ஃபெயிலியர் பர்சன் சொல்றாங்களே, அவங்களும் கிட்டத்தட்ட 7 முறை சார் தோற்றுக்கிறாங்க. அது அவங்களுக்கும் பொருந்துமா? இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், இந்த டிபேட்டுக்குள்ளே போகாதீங்கன்றேன். இந்த டிபேட்டுக்குள்ளே போகாதீங்க. அதாவது அண்ணாமலை அண்ணா வந்து பாஜகவில் இருந்தவரை பாஜகவை வளர்த்தார். ஆனால் பாஜகவும் அவரை வளர்த்தது. பாஜக இருந்து வெளில போனார், அது பாஜகவிற்கு இழப்பு. சத்தியமா நான் எழுதி கொடுக்குறேன், அண்ணாமலை அவர்களுக்கும் பெரிய இழப்பு அது. இது மாதிரி ஒரு கட்சியெல்லாம் கிடைக்காதுங்க. இந்த மாதிரிலாம் ஒரு கட்சி வந்து உலகத்திலே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு தன்மானத்துக்கு கூட எந்த ஒரு இழுக்கும் இல்லை. எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு தனி மனிதனுக்கு பின்னாடி போய் அந்த தனி மனிதனை மூஞ்ச மட்டுமே பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க கல்ட் பாலிடிக்ஸ் கிடையாது. இங்க ஒரு முகத்தை மட்டும் வச்சுட்டு அந்த ஒரு முகத்துக்கு போயிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டி. இங்க கருத்து சுதந்திரத்துக்கு இடம் இருக்கு, கருத்துக்கு இடம் இருக்கு. இவ்வளவு பெரிய உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கட்சி, உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்களுடைய தத்துவத்தினுடைய அடையாளமாக இன்றைக்கு உலகம் முழுசும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இன்டெகிரல் ஹியூமனிசம் என்கிற ஒரு கொள்கையை இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளும் பின்பற்றணும்னு சொல்றதை தாண்டி இன்டெகிரல் ஹியூமனிசம் என்கிற இந்திய தத்துவத்தை, இந்திய தேசத்தினுடைய அரசியல் கொள்கையை உலகமே ஏற்றுக்கொள்கிற ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கட்சியில இருந்து சென்றது அவருக்கும் இழப்பு தான். அதான் நான் சொல்றேன் சார். எங்களுக்கெல்லாம் அவரை பிடிச்சது ஏன் பிடிச்சது? பிஜேபி வளர்த்தாரு தானே சார் பிடிச்சது. எதனால பிடிச்சது? பிஜேபி வளர்த்தாருன்னு. அவரை பிஜேபி அதுக்காக பிஜேபி விட்டு கொடுத்துட முடியுமா? புரியுதா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? ஆகையால இதுக்குள்ளேயே பாருங்களேன், இப்போ இவ்வளவு விஷயம் நான் பேசுறேன்ல, தாவேகா பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, பாரத பிரதமர் 6000 ரூபா அக்கௌண்ட்ல போய் எதுவும் வராது. இது மட்டும்தான் வரும். அப்புறம் எங்க இதையா தாங்க பேசுறாங்க? நாங்க 1000 விஷயம் பேசுறோம், உங்களுக்கு இது மட்டும்தான் இதுதான் சார் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஒரு சுவாரஸ்யமா இருக்கு சார், அதான் சார் 4 பேர் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதையே வந்து ஒரு பொது புத்திக்குள்ள தள்ளுறது இல்ல சார். அது கட்சியில இருந்து மாநிலத்தில் தனியா போயிட்டாரு சார், அந்த பிரச்சனை மட்டும் தான் சார் பிஜேபிக்குள்ள போயிட்டு இருக்கு. நாங்க மக்களுக்காக பயணிச்சுட்டு இருக்கோம் சார், மக்களுக்காக பேசிட்டு இருக்கோம் சார். நான் சொல்ற மாதிரி இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஐடியாலஜிக்கல் அஃபேர் கிடையாது. ஐடியாலஜிக்கல் அப்படின்னும் போது ஐடியாலஜிக்கலா எந்த ஷேக்கும் கிடையாது சார். ஒரு கட்சியை பார்த்து நீங்க ஆள் காட்டி வரல நோக்கி கேள்வி கேட்கணும்னா நாங்க ஐடியாலஜிக்கலா எங்கேயா காம்ப்ரமைஸ் பண்ணா கேளுங்க சார், பதில் சொல்றோம் சார். தேசியம் என்பது உங்க தத்துவம் சார், இங்க இந்த இடத்துல நீங்க வழிவிட்டீங்க சார், கேள்வி கேளுங்க, பதில் சொல்றோம். ஐடியாலஜிக்கல் கொஸ்டின் பண்ணாம நீங்க தொடர்ந்து இந்த மாதிரியான கல்ட் பாலிடிக்ஸ், அல்காரிதம் பாலிடிக்ஸ்குள்ளேயே மக்களை தள்ளிட்டு இருந்தா எப்படி? நான் தான் கேள்வி கேட்கிறேன். நான் ஒரு விஷயம் சொன்னேன், இதுதான் எங்களுடைய ஐடியாலஜி. பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்ற இடத்துல தான் எங்களால இருக்க முடியும். சார் உங்களுக்கு மட்டும் தான் பாரத் மாதா கி ஜெய் சொந்தமா? நீங்களும் சொல்லுங்க, காங்கிரஸும் சொல்லட்டும். காங்கிரஸ் ஒரு காலத்துல சொல்லிட்டு தானே இருந்தாங்க. நாங்க என்ன எங்களுக்கு சொந்தம்னு சொன்னோம்? இந்தியாவுக்கே சொந்தம் சார். ஆகையால தொடர்ந்து இதுக்குள்ளேயே பண்ணாதீங்க சார். இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க சார், அவங்க ஒரு இடத்த சொன்னாங்க சார். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இதனால மக்களுக்கு எந்த விதமான சத்தியமா எந்த விதமான புண்ணியமும் இல்லை. இன்னைக்கு தமிழகத்துல பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க, பெண்கள், கரண்ட் கட்டு பிரச்சனை, விவசாயிகளுக்கு எதிரான இந்த பொய் வாக்குறுதிகள், நீர்நிலைகளை வந்து சுரண்ட பிரச்சனை, பாலியல் வன்கொடுமைகள், போதைப் பொருள் பரவல், அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் நம்ம பேசணும். மேகதாது பிரச்சனையை பேசணும். அதெல்லாம் பேசலான்னு பத்திரிகையாளர்களை சந்திக்க வந்தா, சார் இது மாதிரி இந்த ட்விட் இப்படி வந்துச்சே சார், 10 பேர் ட்விட்டில் இப்படி போட்டு இப்படி ஒரு இது வருதே சார், அதுக்கு பிரஸ் மீட்ல ஒரு சீனியர் லீடர் இப்படி சொன்னாங்களே சார், இதெல்லாம் சார் பிரச்சனை. கேளுங்க ஐயா. ஜூன் 12 ஒவ்வொரு ஆண்டும் மேட்டூர்ல இருந்து தண்ணி திருப்பது வழக்கம். ஆண்டு வந்து தண்ணி திருப்திகரமா இல்லைன்னு தள்ளி போகுது. நீங்க கர்நாடக அரசை தமிழக பாஜக வலியுறுத்தி தண்ணி கிடைக்க இது பாருங்க, இது ஒரு அர்த்தமுள்ள ஒரு கேள்வி சார். நீங்க நல்லா பாருங்க, பாஜக அரசு கர்நாடகாவில் இருந்தவரை ஒரு சொட்டு மிச்சம் இல்லாம நமக்கு காவேரியில தண்ணி கிடைச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக ஆன போது மேட்டூர்ல தண்ணி வந்துச்சு. ஏன்னா அங்க பிஜேபி கவர்மெண்ட் இருந்துச்சு. பூ கொட்டுறதுக்காக போனார், கூடையோட கவுத்தாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கூடையோட கவுத்தாரு. அதுக்கப்புறம் அங்க காங்கிரஸ் வந்துச்சு, கூடையோட கவுக்க முடியல, ஏன்னா தண்ணி வரல. ஒரு நாள் முதலமைச்சராக இருந்தார் எடியூரப்பா. அவர் ஒரு நாள் முதலமைச்சராக இருக்கும்போது கையெழுத்து போட்டு தான் காவேரி நதிநீர் ஆணையம் நமக்கு கிடைச்சது. அங்க பாஜக இருந்தவரை ஒரு சொட்டு மிச்சம் இல்லாம கிடைச்சிட்டு இருக்கு. காங்கிரஸ் வந்தோடனே போச்சு. இன்றைக்கு மேகதாதுல அணை கட்டுவான்றாங்க சார். இன்றைக்கு காங்கிரஸ் அமைச்சரவை, காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணி வச்சு ஜெயிச்சிருந்தாலும் கூட
2 அமைச்சர்களை காங்கிரசுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கொடுத்துருக்கிறார். செல்ஃபி எடுத்துக்கிறார். செல்ஃபி எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு முடிச்சுட்டு ஃபோனை வச்சுட்டு, சார் மேகதாதுல அணை கட்டுறாங்க, அதை நிப்பாட்ட சொல்லுங்க, இல்லைன்னா உங்க 2 அமைச்சர்களை நாங்கள் அமைச்சரை விட்டு வெளில அனுப்புவோம். ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையா? தமிழர்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க. ஆகையால இது உடனடியாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை செய்தாக வேண்டும். மக்கள் உங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். மேகதாதுல காங்கிரஸ் அரசிற்கு, உங்களுடைய கூட்டணி அரசிற்கு அழுத்தம் கொடுத்து உடனடியாக மேகதாதுல அணை கட்டும் பணிகள், நீ எந்த விதமான ஆயத்த பணிகளையோ எந்த விதமான ஃபைல் மேக்கிங்கோ பண்ணக்கூடாது, நிறுத்தணும். இல்லைன்னு சொன்னா நாங்க அமைச்சர்களை வெளியேற்றுவோம் சொல்லணும். இதுதான் தமிழருடைய எதிர்பார்ப்பு. தாராபுரம் தாலுகா கோயம்புத்தூர் தாலுகாவா ஆனா அன்னைக்கு தாலுகாவா ஆனாலும் கோயம்புத்தூர் இன்னைக்கு மாநகராட்சி. ஆனால் தாராபுரம் வந்து வளர்ச்சி அடையாம இதுக்கு மிக முக்கிய காரணமாக இங்க ரயில் பாதை இல்லாத காரணமாக இருக்கு. பழனியிலிருந்து திருப்பூர் போற மிக முக்கிய பாதையில தாராபுரம், கோவையிலிருந்து மதுரை போற பாதையிலையும் தாராபுரம். ஆனா இருந்தாலுமே வந்து இந்த ரயில் பாதை இல்லாதது கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு கால கோரிக்கையா இருக்கு. நீங்க மத்திய அரசுல நீங்க இருக்கிறதுனால இந்த விஷயம் இப்ப போன்ல அமைச்சர் தான் பேசினாரு பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி. நீங்க இதை அப்படியே கோரிக்கையா கொடுங்க, மாவட்ட தலைவர்கிட்ட கொடுங்க. நான் கண்டிப்பா மத்திய ரயில்வே அமைச்சர் மாண்புமிகு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களிடம் இந்த கோரிக்கை எடுத்து சென்று உடனடியாக அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்கிற பணிகளை பாஜக பண்ணுவோம் சார். தாராபுரத்துல ஒவ்வொரு 45 கிலோமீட்டர்லயும் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. பழனி 45, உடுமலைப்பேட்டை 45 கிலோமீட்டர்ஸ், இந்த பக்கம் திருப்பூர் 45 கிலோமீட்டர். இதுல எல்லாமே ரயில் பாதை இருக்கு. ஒரு கிராஸ் தான். இந்த கிராஸ் கொண்டு வர்றதுக்கு ஏன் இவ்வளவு தூரம் 2-3 முறை நிதி ஒதுக்கீடு பண்ணாங்க? நீங்க கொடுங்க சார், மாவட்ட தலைவர்கிட்ட கொடுங்க. நான் அதை என்னன்னு கண்டிப்பா மேல முடிவு பண்ணுவாங்க சார். முதல்ல இடைத்தேர்தல் அறிவிப்பு வரட்டும். இந்திய யூனியன் முஸ்லீம் விலகிருக்கிறாங்க. அதை பத்தி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு இல்ல, திமுக கூட இருந்த எல்லாருமே போயிட்டாங்க சார். வைகோ மட்டும் பாவம் சின்னத்துல உதயசூரியன் இன்டர்னதால மாட்டிட்டு மூச்சு நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். எல்லாருமே போயிட்டாங்க, ஒருத்தர் கூட இல்ல. அந்த காலத்துல தாராபுரம் சுற்றி உள்ள பகுதிகள் அனைத்துமே விவசாயம் சார்ந்த பகுதிகளா இருந்துச்சு. இப்போ டாஸ்மார்க் 11 to 11 பாரு அதிகமா இருக்கிற பகுதியாச்சு. இங்க தெற்க வடக்க 4 திசையிலும் 11 to 11 பாரு அதிகமாயிடுச்சு. கோயில் ஈஸ்வரன் கோயில் பழமையான கோயில், ராமராஜ ஆத்தோடு அந்த இடத்துல 11 to 11 பாரு நல்லா இரவு நேரங்களையும் சரி எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுது, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பூபடமுக்குன்னு பெரிய ஒரு பகுதி அது, அண்ணனுக்கு நல்லா தெரியும். அந்த பகுதியில ஊர்பட்டவர் பொதுமக்கள் மனு கொடுக்குறாங்க, ஆடியோ பார்க்க போறாங்க, எல்லாத்தையும் பாக்குறாங்க, கலெக்டரா பாக்குறாங்க. அந்த கடை எடுக்கவே முடியல இப்போ வரைக்கும். ஆனா வந்து இந்த ஆட்சியில வந்து மது ஒழுக்க ஒழிக்கிறோம், அத்தனை கடை எடுத்தோம், அதை பண்ணோம் இதை பண்ணோம்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. சகோதரர், நீங்க சொன்ன மாதிரி தாராபுரம் பகுதி விவசாயத்திற்கு பேர் போன ஒரு பகுதியாக என்றைக்குமே இருந்து வருகிறது. இன்றைக்கு இந்த பகுதியில் தொடர்ந்து போதைப் பொருள் பரவல் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கஞ்சா பரவலாக இருக்கட்டும், மற்ற போதைப் பொருள் பரவலாக இருக்கட்டும், அது ஒரு புறம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மக்கள் கூடுகிற வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள், வரலாற்று சிறப்பு மிக்க கோவில்கள், இதன் பக்கத்தில் எல்லாத்துலேயும் வந்து டாஸ்மார்க் பார்கள், 11 to 11 பார்கள், இதெல்லாம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் சொல்கிற அந்த கோவிலுக்கு அருகில் இருக்கிற வரலாற்று சிறப்பு மிக்க சிவன் கோயிலுக்கு அருகில் இருக்கிற அந்த சாராய கடையை அரசே நடத்துகிற சாராய கடையை மூடுவதற்கு பாஜக தொடர் போராட்டங்களை முன்னெடுக்கும். நாங்கள் வந்து மாவட்ட தலைவராகவே ஒரு பெண்ணை இந்த பகுதியில் நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம். நீங்கள் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குற ஒரே கட்சி பாஜக தான். ஏன்னா மாவட்ட அளவில் முக்கிய பொறுப்புகள் வேறு எந்த கட்சியும் கொடுக்கறதில்ல. ஒரு பெண்களுக்கு தான் இந்த டாஸ்மார்க்கில் நடக்கிற பிரச்சனை என்னன்னு நல்லா தெரியும். பெண்கள் இளம் விதவிகள் அதிகரித்திருக்கிற ஒரு மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் மாறி இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கும் இந்த போதைப் பொருள் தான் காரணம். தலைப்பாடாக அடிச்சுக்கிறோம். இந்த டாஸ்மார்க்கை பாதியாக குறைங்க. எல்லா அரசுகளும் கையெழுத்து போடும்போது முதல்ல கையெழுத்து நாங்கள் ஒரு 100 டாஸ்மார்க் எடுத்தோம், 500 டாஸ்மார்க் எடுத்தோம். பாதியாக குறைக்கணும். மக்கள் எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு டாஸ்மார்க் வேணான்னு சொல்றாங்களோ அங்கெல்லாம் வேணாம். மக்கள் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் யாருக்காக சாராய கடை வச்சிருக்கீங்க? ஊர்ல ஆளே இல்லாத ஒரு வயல் வரப்புலாம் சாராய கடை இருக்கு. அங்கேயும் 100 பேர் இருக்காங்க.
ரேஷன் கடையில் கியூ நிற்குதோ இல்லையோ, மளிகை கடையில் கியூ நிற்குதோ இல்லையோ, தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் சாராய கடையில் கியூ நிற்குது. ஆகையால இந்த போதைப் பொருள் பரவல் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். போலீஸ் பேட்ரோலிங் அதிகரிக்கும். நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன், பெண்களுக்கு எதிரான வன்முறையை கட்டுப்படுத்தணும்னா போலீஸ் பேட்ரோலிங் சுத்தமாக சரியில்லை. ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டருக்கு தெரியும் எந்தெந்த இடத்துலலாம் குற்றம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லி. அங்கெல்லாம் பேட்ரோலிங் அதிகரிக்கணும். அதே போல் எங்கெங்கே கஞ்சா விற்கிறாங்க, எங்கெங்கே வந்து மெத்தோபோட்டமைன் விற்கிறாங்க, எங்கே கள்ளச்சாராயம் இருக்கிறது என்பது காவல்துறையினருக்கு தெரியும். ஜோசப் விஜய் அவர்கள் உண்மையிலேயே பெண்கள் நலன், ஏன்னா பெண்கள் அவ்வளோ பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க சார், பெண் குழந்தைங்க அவ்வளோ பேர் உங்களை ஓட்டு போட சொல்லி சொன்னாங்க, விஜய் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த பெண் குழந்தைகள் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டு இருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது தமிழக மக்கள் மீது, உங்களுக்கு வாக்களித்த மக்கள் மீது உங்களுக்கு நன்றி உணர்வு இருந்ததுன்னு சொன்னா, நீங்க உங்களுடைய காவல்துறை டிஜிபி கூட்டு ஒரு மீட்டிங் போடுங்க, இன்ஸ்பெக்டர் எல்லாருக்கும் சர்க்குலர் அனுப்புங்க. உங்களுடைய சர்க்கிளில், உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல ஒரு கஞ்சா மாட்டுது, ஒரு மெத்தோபோட்டமைன் மாட்டுது, ஒரு கள்ளச்சாராயம் மாட்டுதுன்னு சொன்னா நீங்க சஸ்பெண்ட் பண்ணப்படுவீங்க. ஒரே ஒரு சர்க்குலர் போதும், அடுத்த நாள் எல்லா இடத்துலையும் போதைப் பொருள் கட்டுப்படுத்தப்படும். காவல்துறையினருக்கு தெரியாம எதுவும் நடக்கல. போதைப் பொருள் கட்டுப்படுத்தப்பட்டாலே பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் மிகப்பெரிய அளவுல குறைஞ்சிடும். அதற்கு பிறகு அதே காவல்துறையை அழித்து நீங்க சரியான பேட்ரோலிங் பண்றதுக்கு நீங்க ஒரு சர்க்குலர் கொடுக்கணும். ஒரு சிஎம்ஆ சரியான பேட்ரோலிங். இந்த இடத்துல ஒரு இருட்டான ஒரு பகுதி இருக்கு, இந்த இடத்துல சமூக விரோதிகள் கூடுகிற ஒரு பகுதி இருக்கு, இல்லை இந்த இடத்துல பெண்கள் இந்த இருட்டு பகுதியில நடமாட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதுன்னு சொன்னா அந்த இடத்துல ஸ்பாட் பண்ணி நைட்ல பெட்ரோல் வரணும். 1 மணிக்கு 2 மணிக்கு பெட்ரோல் வரணும். ஒரு நாள் வராம போனா கூட குற்றவாளிகளுக்கு அந்த எண்ணம் இருக்கும், பா ஜீப் வரும்பா, போலீஸ் ஜீப் வரும்பா, பயப்படுவான். பெட்ரோலிங்கே நடக்கிறது இல்லை. நல்லா பஸ் ஸ்டாண்ட்ல 8 லைட் இருக்கும், அதுக்கு கீழே ஜீப்பை போட்டு உட்காந்துருக்காங்க பெட்ரோலிங் சொல்லி. 2 விஷயங்களை பண்ணுங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த 2 விஷயத்தை தயவு செய்து உடனடியாக போர்க்கால அடிப்படையில் பண்ணுங்க. உங்களை நாங்க பாராட்டுறோம். தமிழக பெண்கள் அத்தனை பேரும் உங்களை பாராட்டுவாங்க. தமிழக பெண் குழந்தைகள் உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. சிங்கப்பெண் பாதுகாப்பு படையினர். இந்த அஜித் படத்துல ஒரு காமெடி வரும் பாத்தீங்களா, கருணாஸ் வந்து கண்ணாடியை திருப்பினாரு, கண்ணாடி திருப்பின உடனே ஆட்டோ ஸ்டார்ட் ஆகும். கண்ணாடி திருப்பினா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடும் அப்படின்னு, அது மாதிரி யூனிஃபார்மை மாத்தினா எப்படிங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? என்னங்க இது பித்தலாட்டமா இருக்கு? நீங்களும் அதெல்லாம் திட்டங்கிறீங்க. அந்த திட்டத்துல என்ன கூறு சொல்லுங்க? பெண் போலீஸுக்கு காக்கி சட்டை, காக்கி பேண்ட் சார். சட்டையை மட்டும் டார்க் ப்ளூ, அது மெரூனா, பிங்க் இல்லைங்க, அந்த இது டார்க் ப்ளூ கலர்ல வயலட் சார், வயலட் எக்ஸாக்டா சொன்னா வயலட் கலர்ல மாத்திட்டா கண்ணாடி திருப்பினா எப்படிங்க ஆட்டோ ஓடும்? நான் சொல்றத பண்ணாதானங்க நடக்கும். ஏங்க ரேப் அண்ட் மர்டர் அப்படிங்கிறது முதல்ல பெண் போலீஸோட ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாதுங்க, ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனோட ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாதுங்க. இது ஆன்டி ரேக்கிங் ஃபோர்ஸ். எது சிங்கப்பெண்ணுங்கிறது ஆன்டி ரேக்கிங். இப்போ வந்து காலேஜ் வாசல்ல ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாப்ல ஏதோ ஒரு பெண் குழந்தைங்களை யாராவது கிண்டல் பண்றாங்கன்னா அந்த இடத்துல வந்து பெண் போலீஸ் வரலாம். அதுல ஒரு பிங்க் கலர்ல ஒரு வாகனமோ இல்ல அதுக்கு ஸ்பெஷலா ஒரு யூனிஃபார்மோ அங்க ஒர்க் அவுட் ஆகும். ஆனா ரேப் அண்ட் மர்டருங்கிறது டைரக்ட் கிரைம் சார். அங்க எப்படி சார் இவங்க வருவாங்க? இவங்க கையில என்ன துப்பாக்கி இருக்குதா, என்ன இருக்குது சொல்லுங்க? சிங்கப்பெண் படையில எல்லாம் வந்து போதை மெத்தோபோட்டமைனையும் கஞ்சாவையும் குடிச்சு போட்டு கொடூரமான பாலியல் வன்கொடுமை கொடூரர்களாக குற்றவாளிகளா இருக்காங்க. அவங்களை எப்படி இவங்களால ஹேண்டில் பண்ண முடியும்? இதுக்கு எப்படி இது தீர்வாகும்? இது கிரைம். இது ரெகுலர் போலீஸ் தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும். நான் சொல்ற 2 விஷயத்த பண்ணுங்க, அப்புறம் பாருங்க இந்த பாலியல் வன்கொடுமைகள் அத்தனையும் கட்டுப்படுத்தப்படும். தேங்க்யூ சார்.